வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம்எஸ் ஸ்ரீனிவாசந்தர் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் அவருடைய ஆசியுடன் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு, குறை எவ்வளோதான் நீ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோதான் ஒரு விஷயத்துக்காக நீ உழைச்சாலும், குறைன்னு சொல்கிறாத ஒரு மனிதர் கூட இருக்க முடியாது. ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அவன் மனசாட்சி பிரகாரம் பேசுவாங்களே தவிர, எதனா ஒன்று நல்லவனை கூட இந்த குறை சொல்லினே ஒருத்தருப்பான் பாருங்க, அவனுக்கு இதே தான் வேலை. எதனா அவனு ட்விஸ்ட்டு பண்ணி விட்டுன்னு குறை சொல்லி விட்டுட்டு கிண்டி விட்டுன்னு எல்லாரையும் கிண்டி விட்டுன்னு இதே வேடிக்கை பார்க்குறது தான் அவனுக்கு வேலை. அவனும் அந்த வேலையும் செய்ய மாட்டான். எந்த ஒரு வேலை செயல்பாடுகளும் செய்ய விடவும் மாட்டார். ஒரு கஷ்டப்பட்டு ஒருத்தர் வேலை செய்வார், அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு குறை சொல்லிட்டு இருப்பார். ஒரு விஷயங்களும் அந்தந்த இடத்துல அவங்கவுங்க இருந்து செஞ்சால் மட்டும்தான் அந்த வழி என்னான்னு தெரியும். முட்டையிற வாத்துக்கு மட்டும்தான் வழி தெரியுன்ற மாதிரி, ஒரு மாவட்ட தலைவராக இருக்கும்போது அவங்கவுங்க ஒரு வேலையை எடுத்துகிட்டு இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி செய்யணும்னு நாங்கள் செய்யும் போது அதுக்குண்டான வழியை தான் தெரியும். ஒரு பேனர் அடிக்கணும் போனால் அது போய் நின்று வேலை செய்ய ஆள் இருக்க மாட்டான். ஒரு வேலை செய்யணும்னா அது போனால் அதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. என்ன சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோன்னுவாங்களே தவிர சொன்னாலும் செய்ய மாட்டாங்க. எவ்வளோ விஷயங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் சங்கத்துலேருந்து. அந்த வழி அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நாளைக்கு ஒரு விஷயம் ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னா இன்றைக்கே பிஃபோராக ஃபோன் பண்ணணும். இதை பண்ணலாங்க இதை செய்யலாமான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? செலக்டிவாக நம்ம சொல்லணும்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க. அதை கூட அவங்களுக்கு நம்ம சொன்னால் தான் போவாங்க. நான் செய்யலாமா அப்படின்னு கேட்குறவங்கன்னு சொல்லப்போனால் யாரும் கிடையாது. இந்த வேலையை நம்ம பண்ணிடலாமா, இந்த வேலையை செய்யலாமா, சரி அப்படியே ஒரு வேலையை நம்ம செஞ்சு வெற்றிகரமாக முடித்தாலும் அதுக்குன்னு ஒரு குறை சொல்கிறதுன்னு ஒரு டீம் எப்பயுமே நம்ம கூடவே இருப்பாங்க. யாரை வச்சு யார் என்ன வேலை பண்ணி யாரை கிண்டி விட்டு வேலை பார்க்குறான்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு வேலையாகவே சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த வாய் இருக்குது பற்றி, அந்த வாய் குறை சொல்லாத வாய். அந்த வாய்க்கு நாக்குக்கு நரம்பு இல்லைன்னுவாங்க இல்லையா, அது மாதிரி எதனாலும் சொல்லிட்டு இருப்பான். அப்போல்லாம் நம்மளுக்கு ஒரு சில வழிகள் வரும். மாவட்ட தலைவராக இருக்கிறவங்களுக்கு, ஏடா அது எவ்வளோ செஞ்சாலும் எதனா ஒன்று சில நிமிஷம் இவன் மனம்னாலும் இன்னொருத்தனை கிண்டி விட்டு பண்ண வைப்பான், பேச வைப்பான். இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துன்னு தான் இருப்பான். என்ன நம்ம மனசாட்சி பிரகாரம் நம்ம என்ன கடமைகளை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்கோம். குறை சொல்கிறவனெல்லாம் தூக்கி குப்பையில் அந்த குப்பையில் தூக்கி அப்படி டப்பாவில் தூக்கி போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஏன்னா இது எப்பயுமே குப்பை. குறை சொல்கிறது குப்பை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குப்பைகளுக்காக நம்ம எந்த ஒரு மன வருத்தங்களோ இல்லை எந்த ஒரு செயல்பாடுகளையோ எந்த ஒரு யோசனையும் பண்ணக்கூடாது. வழிகள் இருக்க தான் செய்யும். அவங்க சொல்லும் போது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஒரு வழிகளாக தான் இருக்குது. அதை தாங்கிக்கிட்டு இது குப்பைன்னு நினச்சிட்டு குப்பைகளை போட்டுட்டு நம்ம சங்கம் முன்னேறத்துக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க முன்னுக்கு வர்றதுக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளும் சரி, நம்மளால் முடிந்த செயல்பாடுகளும் சரி சிறந்த முறையில் செய்வோம் என சொல்லிக்கொண்டு, நீ எப்படா ஒரு வார்த்தை திட்டுவன் தான் பார்ப்பாங்க, கோவப்பட்டு தான் பார்ப்பாங்க. எதனா ஒரு விதத்துலனா அவங்க உதவியாக இருப்பாங்கன்னா எந்த ஒரு விதத்துலையும் உதவியாக இருக்க மாட்டாங்க. அதனால் நான் நினச்சி பார்க்குறேன், இந்த தலைவராக இதற்கு முன்னாடி இருந்தவங்களாம் நினச்சி பார்க்குறேன். நான் ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள்னா ஒரு சில எல்லாம் தலைவராக இருந்தவங்களாம் ரொம்ப கஷ்டங்க. பரவாயில்ல, எல்லாம் ஒரு அனுபவங்கள். எல்லாத்தையும் தூக்கி வச்சு பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் அப்படி தான் என்ன பண்ண முடியும். இத்தனை மணிக்கு வான்னு சொன்னோன்னாலும் வர மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஆதங்கத்தை நான் சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் பொறுப்பில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். இவர் ஒருத்தர் பேசுகிறாரு, இவங்களாம் இப்படி தான் போல இருக்குது அப்படின்றதும் நீங்கள் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. டைமுக்கு சொன்னால் வர மாட்டார், வந்துட்டு அது ஒரு குறை சொல்லுவார். இல்லை அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, அதனால் இது மாதிரி நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளால் யாரையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொன்னால் கேட்குறோம். ஒரு 2 பேர் 3 பேர்னா இருப்பாங்க, அவங்கள கூட வச்சுக்கிங்க அடுத்த வேலையை என்ன பண்ணணுன்றதை பண்ணிக்கிட்டு நம்ம சிறந்த முறையில் செயல்படும் சொல்லிக்கொண்டு, இதில் மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையும் இப்படி தான் வரும். எல்லா விஷயத்தையும் நம்ம போராடி தான் ஆகணும், ஜெயிச்சு தான் ஆகணும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க், இது அப்படி தான் இருக்கும்.
இந்த டாஸ்க் என்பது இப்படிதான் இருக்கும். அந்த தலைவர் என்பது இப்படிதான். எதிர்பார்த்த இப்போ பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ மாற்றங்கள், எதிர்பார்த்த மாற்றங்களே இல்லாமல் போய் வேற மாற்றங்கள் வந்துச்சு இல்லையா, அது மாதிரி தான் எல்லாமே வரும். நம்மளை கடந்து போக வேண்டிய விஷயங்கள் வரும். அதனால உடைத்தவர் இன்னும் வீண் போனதில்லை. உழைப்பவர் என்னைக்கு வீண் போனதில்லை. அன்னைக்கும் அவர்களுக்கு வெற்றி மட்டுமே என சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.